இந்த கை அண்மை செய்தி. சென்னையில் தூய்மை பணியாளர்களுடன் தமிழக அரசு சார்பில் நடந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்களுடன் தமிழக அரசு சார்பில் நடந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. இந்த கையெழுத்து படிவத்தை முதலமைச்சர் நாங்கள் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க அரசாணையின் 62 படி சம்பளம் வழங்கணும், பணியந்திரம் கொடுக்கணுன்றதும் எங்க கோரிக்கையில முக்கியமான கோரிக்கை. இது கொடுக்கணுன்றதுக்கு தான் இப்ப வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்றோம். இது வரைக்கும் எங்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுவதற்குண்டான நடைமுறையை அவர்கள் எடுக்கவில்லை. இப்ப இங்கேருந்து நான் தகவலை பரிமாறுன்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் தரப்புல பாசிட்டிவான விஷயங்கள் வருதே தவிர அரசு தரப்புல இருந்து இதுவரை எங்களோடு யாரும் அபிஷியலா பேச்சுவார்த்தை நடத்தல. ஒன்று சொல்றாங்க, முதல்வரை பார்க்கறதுல சிரமம் இருக்கும் அப்படின்னா முதலமைச்சர் தான் இந்த நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அமைச்சர். அமைச்சரும் அவரு தான், சிஎம்ஓ அவரு தான். நாங்க யாரை பாக்குறது? அமைச்சர் சொல்லி நாங்க பார்க்க மாட்டோம் சொன்னா அது வேற. சிஎம்ஓ அவரு, அமைச்சர் அவரு, எதுக்கு அப்ப எத்தனை பதவி? அப்ப அவர் என்ன பண்ணலாம்? ஓகே, வேற ஒருத்தர் நாங்க துறைக்கு நியமிச்சிட்டோம், அவரை பாருங்க நீங்க சொல்லலாம், நாங்க பார்க்க ரெடியா இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு பென்ஸ் கார் வச்சிருக்கவங்க, ஆடி கார் வச்சிருக்கவங்க, ஒரு 4-5 கார் வச்சிருக்கவங்க, டிஃபெண்டர் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கார் இல்லைன்னு ஒரு கோரிக்கை வச்சு கார் கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவெடுத்து அடுத்த நாளே மகேந்திரா கார் கம்பெனி வந்து நிக்குது. நாங்க வாய்க்கிலேயே 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு 19,000 சம்பளம் பத்தலன்னு சொன்னா, எம்எல்ஏக்கு 75,000க்கு எரிபொருளும் மற்ற செலவுக்கும் உதவியாளருக்கு 25,000 ரூபாய். எந்த உதவியாளருக்கு 25,000 ரூபாய் இருந்தாதான் மாசம் தேவைப்படும் நினைக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஏன் தூய்மை பணியாளர்கள் மாடை தூக்குறவங்க, வெறுங்கையில செத்து போன மாடை தூக்குறவங்க, ஆடை தூக்குறவங்க, நாயை தூக்குறவங்க, எலியை தூக்குறவங்க, சிறுநீர்ல இடத்துல போய் கை வைக்கிறவங்க, மழை இருக்கிற இடத்துல போய் கை வைக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, நோய் நொடியை வாங்குறவங்க, இவர்களுக்கு ஏன் 25,000 குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க முடியாது? சரி, நீங்க முடியாது சொன்னா 832 ரூபா ஒரு கலெக்டர் ஒரு சம்பளத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த சம்பளம் கொடுக்கறது கூட